அனைவருக்கும் வணக்கம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடியது 2026 சிம்ம ராசிக்கு இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் ஆரம்பத்திலே நான் சொல்கிறேன், கவனமாக வச்சுக்கிடுங்க. வழிபாடு மட்டும்தான் உங்களை காப்பாற்றும், வழிபாடு மட்டும்தான் உங்களை வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகும். ஆமாம், ஏன் அப்படின்னு சொன்னால் பரிவர்த்தனா யோகம் இருக்கக்கூடிய ஆண்டாக இருந்தாலும் சூரிய பகவான் சனியின் பார்வையில் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது. பிள்ளைகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மேற்பார்வை வைத்துக் கொள்ளக்கூடியது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பிள்ளைங்க நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறாங்களா, என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கக்கூடியது, ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது, பூத கண்ணாடி வச்சு பார்க்கக்கூடியது ரொம்ப சரியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். மற்றவங்க 1000 விஷயம் சொன்னாலுமே நீங்கள் அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கக்கூடியது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சொந்த தொழிலில் இருக்கிறவங்க மிகப்பெரிய முதலீடை கண்டிப்பாக தவிர்த்துருங்க. பணிபுரியக்கூடிய இடத்துல பக்கத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து போகக்கூடியது. பதட்டமான சூழல்லையே தான் இந்த ஆண்டு இருக்கும். நீங்கள் அதை மட்டும் கவனமாக மைண்டில் வச்சுக்கிடுங்க. அதில் பதட்டத்தை குறைக்கணும்னா நிதானம் வேணும், நிதானம் கிடைக்கணும்னா அமைதி வேணும், அமைதி வேணும்னா பொறுமை வேணும். இது எல்லாத்தையும் மொத்தத்தில் சித்தர் வாழ்க்கையே இந்த ஆண்டு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வாங்கக்கூடிய பொருட்களை ஒரு முறைக்கு பருமுறை யோசித்து பில் போட்டு வாங்கும் போது இது நமக்கு தேவையா அப்படின்னா சில நேரங்களில் பணத்தை இழக்கக்கூடியது, பொருளை இழக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். அதேமாரி சிக்கனமாக இருக்கக்கூடியது இந்த ஆண்டு தான் உங்களுக்கு கண்டிப்பாக. அதேமாரி 26/5/2025 பிறகு உங்களுக்கு மகிழ்ச்சியான காலங்கள் வந்து கொண்டே இருந்தாலுமே அடுத்த ஆண்டுகளை பொறுத்தளவுக்கு தொடர்ந்து நம்ம மகிழ்ச்சி சுற்றுலா ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடியது. இழந்த பதவியை மார்ச் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தேடி வரும், கவலைப்பட வேண்டாம். கிழக்கு நோக்கி உங்களுடைய வீடு அலுவலகம் இருந்ததுன்னா இந்த நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்லேருந்து ஒரு 50% விடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக மேற்கு திசையை தவிர்த்துருங்க. அதேமாரி அரசு ஊழியர்கள் யாராவது சிம்மராசியில் இருந்தால் கவலையே பட வேண்டாம். 100% நீங்கள் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும், ப்ரமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதேமாரி லோனு அரசாங்கத்து மூலிமா அரசாங்க ஊழியருக்கு என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி தான், பேச்சில் மட்டும் நிதானம் இருக்கணும். இந்த ஆண்டு நான் உங்களுக்கு செல்லக்கூடிய 2 பரிகாரத்தில் முதல் பரிகாரம் மௌனம் இருப்பது நாட்டுக்கு, வீட்டுக்கு, உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. ஏன்னா பேச்சால் தான் பல நேரங்களில் நீங்கள் எல்லாத்தையும் இழந்து தெருவுக்கு வரக்கூடிய சூழல் வந்துடுது. அதனால் சாப்பிட்றதுக்கு மட்டும் வாயை திறந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் இந்த ஆண்டில் இன்னும் சிறப்பாக இருக்கிறதுக்கு சித்தர்கள், ஞானிகள், மகான்கள் இருக்கக்கூடிய ஜீவசமாதி அவங்களுடைய சித்தர் பீடத்துக்கெலாம் நம்ம செல்லக்கூடியது உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் வியாழக்கிழமை நீங்கள் போங்க, மதியம் 1 to 2 இந்த மாதிரி இடங்களில் போய் நம்ம உட்காரக்கூடியது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு மீண்டும் ரொம்ப சிறப்பாக இருக்கு. இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.